வணக்கம். அன்பு நேயர்களே, திருவண்ணாமலையின் வடக்கு பகுதியும், மேற்கு பகுதியும் நீங்கள் காண்கிறீர்கள். இவர்களுக்கு தனுசு, மகர, கும்பம், மீனம், மிதுனம், கன்னி ஞான ஒளி, ஞான தீபம் ஏற்றுகின்ற நாளாக இருக்கும் பொழுது, இவர்களுக்கு ஞானம் பிறப்பதற்கான இந்த காலம் இது. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் திருவண்ணாமலை ஜோதிட அற்புதங்கள் பல நடந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நாங்கள் மேலே காட்டப்பட்ட அந்த வீடானது என் கனவில் வந்தது. இந்த வீடு கனவில் வர்றதே நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்னுடைய ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வருவீங்களான்னாங்க. இது சும்மா சாதாரணமாக சொல்கிறாங்களே, இல்லைங்க என்னுடைய ஜாதக நோட்டு அங்கே இருக்குது, எங்கள் அம்மா பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டு வருவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு என்னங்க எங்கன்னு கேட்டேன். திருவண்ணாமலைன்னாங்க. அதை நான் என்ன நினச்சேன்னா, அண்ணாமலையார் தான் என்னை அழைக்கிறாருன்றதை நான் உணர்ந்துக்கிட்டு, அப்படியா போகிறேங்க அன்ட்டு போனேன். அங்கே போய் பார்த்தாக்க ஒரு பெரும் அதிசயம் நடந்தது. எப்படிப்பட்ட அதிசயம்னா, நான் போகிறேன், அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு அங்கே போய் நுழையிறேன், பார்த்தா இந்த வீடாக இருக்குது. இரவு கனவில் வந்ததும் நான் நேராக போய் பார்த்ததும் இந்த வீடாக இருந்தது. சரி, இந்த வீடு தானே இருந்ததுன்னு அடுத்தது பார்த்தா எதிர்த்தாப்புல திருவண்ணாமலை தெரிஞ்சது மாதிரி எனக்கு கனவுல வந்தது. அப்படியே அங்கே இருந்தது. அப்போது இந்த தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களும் உங்களோட தொடர்பு வைப்பாங்கன்றதை நான் அந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே போல் எனக்கு அந்த ராசியாக இருப்பதனால கரெக்டாக அவங்க மகர கும்பம் மீனத்தில் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை பற்றி விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது நீங்கள் வந்தீங்க, நீங்கள் என்னத்துக்காக வந்தீங்க சொல்லுங்கள். தெரியலிங்க, அண்ணாமலையார் கூப்பிட்டாரு, வந்தேன், ஒருத்தவங்க பிரச்சனைனாங்க, அதனால் அதுக்கு வந்தேங்க. வர்ம கலையின் மூலமாக அவங்களுக்கு சரி செய்கிறதுக்காக வந்தேன்னா. அப்படியா, சரிங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஒருத்தவங்க சொன்னாங்க, இவ்வளோ தூரம் வந்தீங்க, பக்கத்தில் தொப்பியம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு போக வேண்டியதுதானேனாங்க. எங்கன்னு, இதோ நம்ம வீட்டுக்கு அந்தாண்ட சந்திலன்னாங்க. திருப்பி போய் பார்த்தா தொப்பியம்மா அங்கே இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா, இங்கே தான் இருந்தாங்க, இங்கே தான் இருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போது அவங்க எங்கே இருந்தாங்க அன்ட்டு தேடிக்கிட்டு போய் பார்த்தா, அவங்க 2 கால்களை நீட்டிக்கிட்டு தொப்பியை தலையில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது கால்களை நீட்டிகிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலையருடைய பாதத்தை தரிசனமாக எனக்கு காட்டி, சிரசில் இருக்க தொப்பியை காட்டுற அடிமொழி காட்டிய நாளாக